guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog ஒன்று தான். அதாவது இன்றைக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் லன்ச் குக் பண்ணி கொடுத்தேன். இதில் ஸ்பெஷல் என்ன, நான் எதுக்கு குக் பண்ணி கொடுத்தேன், எந்த மாதிரி மெனு செலக்ட் பண்ணேன், எந்த மாதிரி குக் பண்ணேன் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்பயும் போல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே மீன்வேல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இந்த லாஸ்ட் டே ஸ்பெஷலே ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ரைஸ் அண்ட் கறி கோம்போ தான். இதில் நான் எந்த ஒரு ரெசிபிஸுமே ஷேர் பண்ணலை. பிகாஸ் ஆல்ரெடி இந்த ரெசிபிஸ் எல்லாம் என்னோடய வீடியோஸ்லேயே ஷேர் பண்ணிக்கிறேன். யாராவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தேவையாக இருந்தால் கேளுங்க, நான் லிங்க்கை ஷேர் பண்ணி விட்றேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் இது ஃபஸ்ட் டைம் தானே பார்க்குறது இந்த ரெசிபிஸ் எல்லாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கு. அவங்களே பார்த்துட்டு அவங்களுக்கு போரிங் ஆகிடும், என்னடா இது எப்போ பாரு ஆல்ரெடி ஷேர் பண்ண ரெசிபிஸே தான் திரும்ப திரும்ப ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி. அதனால தான் எந்த ஒரு ரெசிபிஸுமே ஷேர் பண்ணலை. ஜஸ்ட்டு கிளிம்ஸாக நான் எந்த மாதிரி குக் பண்ணேன், எந்த மாதிரி ரெடி பண்ணேன் எல்லாமே தான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் லன்ச் எது குக் பண்ணுறேன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட் உண்டு, என்னை க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றே சொல்லலும், அதுவும் கேரள ஃப்ரெண்ட் உண்டு. அவள் நான் லன்ச் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் அந்த தான் வெக்கேஷன் போய்த்து வந்தேன். நைட் தான் வெக்கேஷன் போய்த்து வந்தேன்டாலே என்ன சொல்ல நல்லா டயர்டும் ஆகிடிய பேக் டு நார்மல் லைஃப் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1 வீக்காலும் போகிறேன். ஸோ அதனால் சடனாக தான் பிளான் பண்ணது. நாங்கள் நெக்ஸ்ட் டே லன்ச் குக் பண்ணி கொடுக்கோம்னு சொல்லி. அவள் ஸ்ரீலங்கன் சாப்பாடு டேஸ்ட் பண்ணிக்க, நான் ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ண கொடுக்குறேன். இந்த ரைஸும் கறி கொம்பு பொறுத்தவரை அவள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணிடல. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பெஷலாக குக் பண்ணுறேன்னு சொன்னாக்கா நான் முன்னாடி நாள் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் டே பெரிய வேலையெல்லாம் வைக்கிறல்ல, குக் பண்ணுற வேலையை மட்டும்தான் வைக்கிறேன். மற்றபடி இந்த ஃப்ரை பண்ணிய வேலை அதெல்லாம் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொன்றா செய்யக்குள்ளே நல்ல டைம் போகிறேன். இன்றைக்கி சடனாக பிளான் பண்ண சுட்டியும் நைட் எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. மார்னிங் ஏர்லியாகவே கிச்சனுக்கு வந்துட்டேன். ஒரு 9:30 ஆகலே கிச்சனுக்கு வந்துட்டேன். 9:30 ஸ்டார்ட் பண்ணால் தான் மேக்ஸிமம் 1 o'clock 1:30 ஆலும் குக் பண்ணி முடியலும்னு சொல்லி. ஸோ வந்ததோடைய ஃபஸ்ட் வேலையாக இந்த ஃப்ரை பண்ணிய வேலையில தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எப்பயுமே இந்த களிய கறிக்கு கத்திரிக்காய் வாழைக்காய் ஃப்ரை பண்ணி குக் பண்ணியது எல்லாருக்குமே தெரியும். இந்த வாழைக்காவை பீல் பண்ணது பிறகு நிறைய பேர் அந்த தோலை வீசிடிய. எத்தனை பேருக்கு இந்த ஒரு ரெசிபி தெரியும்? அந்த வாழைக்காயோட தோலை சிறுசாக கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி அதை அவியல் செய்தது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாட்டியும் சொல்லுங்கள் எனக்கு தெரியான்னு சொல்லி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு எனக்கு டேஸ்ட் நல்லா ஆகிக்கும், டிஃப்ரெண்ட்டாக அமைக்கும். அது என்ன சொல்ல வாழைக்காட தோல் மாதிரி விளங்குறதே இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று தான். ஸோ ஃப்ரை பண்ண தான் கொஞ்சம் டைம் போகிறது. பட் குக் பண்ணதுக்கு அவ்வளோ பெருசாக டைம் எல்லாம் போகிறதில்ல, குயிக்காகவே குக் பண்ணி எடுத்துடலும். ஃப்ரை பண்ணது தான் ஒவ்வொன்றா ஃப்ரை ஆகி வரணும். அதனால தான் ஃப்ரை பண்ணிய வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டோடய பப்படத்தை தான் போட்டு எடுத்தது. பப்படத்தை பொறுத்தவரையில் குயிக்காக ஃப்ரை ஆகிடும். அதனால தான் வாழைக்காய் கிட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டு தான் பப்படத்தை போட்டு எடுத்தேன். அதோடைய வாழைக்காட தோலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வாழைக்காய் போடுவோம்னு சொல்லி. ஸோ 2 ஸ்டவ்லேயுமே ஒன்று முடிய ஒன்று குக் பண்ணிய மாதிரி எல்லாமே கிட்டவாக்கி வச்சுக்கொண்டு அப்போ தான் டைமுக்கு முடியுது. இல்லைன்னு சொன்னாக்க இன்றைக்கி நிறைய கறி குக் பண்ணணும். நான் ஒன்று முடிஞ்சது பிறகு திரும்ப தேவையானதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணக்குள்ள நல்லாவே டைம் போயிடுது. அதனால தான் ஃபஸ்ட் வேலையாக கிழங்கு குக் பண்ணோம்ன்ட்டு எடுத்தேன். கிழங்கு பாயில் பண்ணி குக் பண்ணோம் மேலும், இல்லைன்னா மசாலா எல்லாம் போட்டு குக் பண்ணோம் மேலும். நான் ஃபஸ்ட்டோடே கிழங்கு பாயில் பண்ணிவிட்டு அதிலே மசாலா போட்டு பெட்டோம்னு சொல்லி தான் எடுத்தேன்.
சிறுசாக கிழங்கு கட் பண்ணால் குயிக்காகவே குக் ஆகிடும். இந்த கிழங்கறியை பொறுத்தவரை பெருசு பெருசு பீஸாக தான் கட் பண்ணணும். அதனால தான் ஃபஸ்ட்டோடே அதை குக் பண்ண வச்சுட்டு சைட் பை சைட் மற்ற ஸ்டவ்வில் வந்து ஃப்ரை பண்ணிய வேலையை தான் செஞ்சு கொண்டது. வாழைக்காடை வந்து தோல் வந்து குயிக்காகவே ஃப்ரை ஆகிடும். அதை எடுத்துகிட்டு அதிலே வாழைக்காய் போட்டேன். வாழைக்காவையும் வந்து பட்டி பட்டி போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுகளும் பெருசாக டைம் எடுக்கிறதில்ல, பட் ஒவ்வொன்றா குக் பண்ண ஒவ்வொன்றா ஃப்ரை ஆகல தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அதிலே கத்திரிக்காவையும் போட்டு ஃப்ரை பண்ணோம்னு சொல்லி கிழங்க வந்து கொஞ்சம் டைமுக்கு ஒருக்க மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதோடைய வெங்காயம் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கட் பண்ணணும். அதனாலே வந்து சொப்பர்லேயே போட்டேன், அதிலே வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம்னு சொல்லி. ஸோ கிழங்கு வந்து நல்லாவே குக் ஆகிட்டு பிறகு அதில் மசாலா, தக்காளி, வெங்காயம், சில்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை கொஞ்சம் நேரம் லிட் கவர் பண்ணி வச்சேன். கிழங்கு வந்து நல்லா குக் ஆகிட்டாய்க்கு, பட் இருந்தாலும் அந்த மசாலாலாம் கிழங்கோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும் வரைக்கும் தான் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வச்சேன். கத்திரிக்காய் வந்து ஃப்ரை ஆகிட்டு பிறகு எடுத்துகிட்டு திரும்ப மற்ற பேட்சை போட்டேன். 2 பையனும் போட்டு ஃப்ரை பண்ணிய மாதிரி தான் இருந்தது கத்திரிக்காய். ஸோ கிழங்கெல்லாம் அவ்வளோ பெருசாக டைம் எடுக்காது, ஆல்ரெடி குக் ஆகிக்கிற சுட்டி நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றி ஒரு பாயில் வரக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் ஊற்றினது பிறகு வந்து லிட்டை வந்து கவர் பண்ணப்படாது, அப்படியே ஓப்பன்லேயே தான் வைக்கணும். ஒரு பாயில் வரக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிட்டால் கவர் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்தது பிறகு இங்கே வந்து பயத்தங்க லாங் பீன்ஸ் இன்றைக்கு இது தான் வந்து ஃப்ரை பண்ணி குக் பண்ண போகிறது. அது வந்து கட் பண்ணதுக்குள்ளே டைம் இல்லை, இதெல்லாம் வந்து செஞ்சு முடியக்குள்ள அதோடைய வந்து ஸ்டவ் வந்து நல்லாவே லோ ஆக்கிட்டு குயிக்காக கட் பண்ணி எடுத்தேன். அதே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சொல்லி. ஸோ கிழங்கையும் தாளித்து போட்டு கறிக்கு மசாலாவில் தக்காளி, வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக், கருவேப்பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் எப்போயுமே தண்ணி தான் சேர்க்குறது. பிகாஸ் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுறல, மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணி, அதாவது கோகோனட் மில்க் பவுடர். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஈக்கிப்பட்டிருந்தாலும் கோகோனட் மில்க் பவுடரை எனக்கு லேசி மாதிரி நான் அதுதான் யூஸ் பண்ணியது. அதில் வந்து 2 பால் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறல்ல, லாஸ்ட்டுக்கு வந்து நல்லா திக்காக பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடிய. இதே ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்தால் திக்கான பாலை எடுத்துகிட்டு அந்த தண்ணி பாலை வந்து குக் பண்ணிடும். அந்த மாதிரிலாம் சுட்டியிருந்தால் நான் தண்ணியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது குக் ஆகிக்கொண்டு வரக்குள்ளே ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது பாயில் ஆகும் வரையும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு திக்கான தேங்காய் பாலை வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாயில் வரக்குள்ளே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த ரைசன் கறி மெனுவை பொறுத்தவரை கிரேவியில் வந்து நல்லா திக்காக ஈக்கணும் அந்த வெஜிடபிளுக்கு குக் பண்ணுறது. அதனால் நிறைய வந்து தண்ணியோ நிறைய தேங்காய் பாலோ ஊற்றிடப்படாது, திக்கான கிரேவியாக தான் ஈக்கணும். லாங் பீன்ஸும் அதே மாதிரி தான் நல்லா திக்காகவே தான் குக் பண்ணி எடுக்கணும். மசாலாவில் வெஜிடபிள்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அது பாயில் ஆகிக்கொண்டு வரக்குள்ள லாங் பீன்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தேங்காய் பால் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி கொஞ்சத்தை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயில் வரக்குள்ள ஸ்டவ்லேருந்து இறக்கிடணும். ஸோ மாலுமீர் அவியலை பொறுத்தவரையில் மசாலா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் லிட் கவர் பண்ணி வச்சோணும். அதுக்கப்புறத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா வதங்கும் வரைக்கும். இங்கே லாங் பீன்ஸ் கறியும் வந்து குக் ஆகிட்டேன். இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கினா ஆறக்குள்ள அது வந்து நல்லா திக்காகவே ஆகிடும். இதிலே தான் இப்போ வந்து பீஃபை குக் பண்ண போகிறேன். பீஃபை வந்து மார்னிங்கே நான் வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே செய்ய வேண்டிய சூட்டியும் அதை ப்ரெஷர் குக்கர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் குக் பண்ணோம்னு சொல்லி இங்கே வந்து மாலுமீர் அவியல் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரக்குள்ள தான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காய் அந்த தோலை வந்து இதிலே சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் மாசி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அதோடைய வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதோடைய மெயின் விஷயமே வந்து உப்பு தசிக்காய், இல்லைன்னா உப்பு மாங்காய், உப்பு தசிக்காய் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே சூப்பராகவே அவியல் வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ எப்பயுமே பீஃபை வந்து குக் பண்ணக்குள்ள வந்து மசாலா எல்லாம் சேர்த்து குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிச்சுடிய. பட் இன்றைக்கி வந்து பீஃபை மார்னிங்கோடய குக் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொன்றா செய்ய வேண்டிய சுட்டியும் இன்றைக்கி எல்லா வேலையுமே ஒன்றுக்கிக்கிற சுட்டியும் பீஃபுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு அலாதியாக டைம் போகிற சுட்டியும் அதுக்காண்ட ஒரு ஸ்டவ் வச்சிடணும். அதனால தான் பீஃபை வந்து மார்னிங்கே ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு தாளித்து ஆக்குவோம்னு சொல்லி. ஸோ அதே மேத்தி முடிஞ்ச போகிற லாஸ்ட்டுக்கு தான் ரைஸை வச்சேன். அப்போ தான் சுட சுட இருக்கும். ரைஸ் வந்து கீ ரைஸ் தான், டர்மரிக்கெல்லாம் போட்டு காடமம் ரம்பை இதெல்லாம் சேர்த்து தான் ரைஸ் ஆக்கினேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சு லாஸ்ட்டுக்கு தான் சலடு செய்யோம்னு எடுத்தேன். அதுக்கு கியூக்கம்பர் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அதோடைய லெட்டிஸ் லீஃப் வேறவாக கழுகி எடுத்தேன். இதில் வந்து சிறுசாக கட் பண்ணி எடுத்தேன். கியூக்கம்பரை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணனாக்கா தின்ன கொள்ளையும் டேஸ்ட் நல்லா இருக்கும், ஈஸியாக தீண்டுபடும். இல்லைன்னா பெருசு பெருசாக கட் பண்ணியத்தை விட. ஸோ எல்லாமே குக் பண்ணி முடிஞ்சது பிறகு தான் ஞாபகம் வந்தது விநாயகரி அச்சார். விநாயகரி அச்சாரை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு பெண்ணுமே நான் ஸ்ரீலங்கா போய்ட்டு வரக்குள்ள இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடியே. எனக்கு தேவையான டைமில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான வெஜிடபிள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். விநாயகரி அச்சாருக்கு வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். என்கிட்ட எல்லா சுட்டும் தான் பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி அதோடைய சில்லி கேரட் இதெல்லாம் பச்சையாக தான் போடணும், போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி தான் அதையும் செஞ்சு வச்சேன். இந்த ரசம் கறிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த கறியில் வந்து நல்லா திக்காக ஈக்கணும். இது ஆறக்குள்ள நல்லா திக்காகவே ரெடி ஆகிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி முடிஞ்சு ரைஸும் வந்து சூப்பராகவே இருந்தேன். பிகாஸ் நான் நிறைய கொஞ்சம் ரம்பை போட்டேன், ரம்பை காடமெல்லாம். அந்த ரம்பை காடமண்டு ஃப்ளேவர் எல்லாம் நல்லாவே இறங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணுற வேலை மட்டும்தான் ஆகி இதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நானும் போய்த்தேன் ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு வரோம்னு சொல்லி. ஹாபி வார டைம் கிட்ட வாங்கி கால் பண்ண சொன்னேன், அந்த டைம்லேயே போட்டு ரெடி பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நான் மார்னிங்கோடய கிச்சனுக்கு போன சுட்டியும் எல்லா வேலையுமே நேரத்தோடய முடிஞ்சு. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது செய்தேன்னா எனக்கு நல்ல டைம் எடுக்கும். இன்றைக்கி வந்து அவ்வளோ பெருசாக டைமெண்டாக போகலை. ஏதோ தெரிய நான் வந்து மார்னிங்கோடய போனதுலேருந்தே வந்து ஒன்று முடிய ஒன்று செய்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். எல்லா வேலையுமே முடிஞ்சு அதுக்கப்புறம் நானும் ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு லுகரம் தொழுட்டு வந்தோடய டைம் ஆக்கி ஒரு 1:30 மட்டும் ஆகமாட்ட, 1 o'clock 1:30 ஆகமாட்ட வரத்துக்கு. அது வரைக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி பாசல தான் இந்த உடுப்பெல்லாம் இருந்தேன். இதெல்லாம் காஞ்சி இன்னும் உடுப்பு நிறைய கழுவினது அதையும் காய போடணும்னு சொல்லி அந்த வேலையை தான் செஞ்சு கொண்டது. காஞ்சி உடுப்பெல்லாம் எடுத்து மடித்து கபட்டில் போட்டு அதோடைய கழுகின உடுப்பெல்லாம் எடுத்து காய போடுவோம்னு சொல்லி. இங்கே எல்லாம் வந்து இப்போ எப்படின்னு கேட்டேனாக்கா ஈச்சிய சூட்டுக்கு வந்து இப்போ இந்த டைமில் காய போட்டேனாக்கா நைட் ஆச்சாலே ஃபுல்லாகவே காஞ்சிடியா. இங்கே மோஸ்ட்லி எல்லோரும் வீட்டுல தான் உடுப்பு காய போடியது. வெளியில் பெருசாக யாருமே போடியலை. வெளியில் போடிய அளவுக்கு இங்கே பெருசாக வெளியே யாருக்குமே இல்லை. சிலவங்களுக்கு வந்து பெல்கனிக்கு, மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரூம் உள்ளுக்கு இங்கே சரி ஹோலில் அந்த மாதிரி தான் உடுப்பெல்லாம் காய போடியது. பட் ஸ்மெல்லும் வராது. ஒரு சிலர் கேட்குற ஸ்ரீலங்காக்க என்கிட்ட ஸ்மெல் வராதுன்னு சொல்லி. இங்கே எல்லோரும் மோஸ்ட்லி அதுதான் சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் எல்லாம் வெளியில் தான் காய போடணும், வீட்டுல காய போட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது வந்து இங்கே இருக்கிற கிளைமேட்டில் மாதிரியோ தெரிய. ஸோ ஒரு 1:30 ஆக்குள்ளே ஹாபி கால் பண்ணேன். அதோடய நானும் வந்துட்டேன் லஞ்சை ரெடி பண்ணுவோம்னு சொல்லி. இந்த பெரிய ஹாட்பாட்டை எடுத்து கொடுக்கோம்னு சொல்லி இதில் போட்டு இந்த ஹாட்பாட் வந்து எனக்கு நல்லாவே யூஸ் ஆகிறேன். நான் மெயினாக வாங்கினதே வந்து இந்த மாதிரி யார்சரிக்கு லஞ்ச் டின்னர் கொடுக்குறேன்னு சொன்னால் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு சரி வெளியில் போக்கில் வந்து நிறைய குவான்டிட்டி செஞ்சு கொண்டு போகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு போக்கில் அந்த டைமில் யூஸ் ஆகும். அதுக்கு தான் மெயின் விஷயம். அந்த 2 விஷயத்துக்கு தான் மெயினாக எடுத்தது. நான் வந்து அடிக்கடி யார் சரி சாப்பாடு எனக்கு கொடுத்து
படியே. அதனால் ஏதாவது தேடிக்கோ நிற்கணும். இந்த மாதிரி ஹாட் பாட் ஒன்று எடுத்து வச்சுட்டேனாக்கா குடுக்க செல்ல சுட சுட மீக்கும் நல்லா மீக்கும். அதனால தான் மெயினாகவே வாங்கினது. வஃபால தான் நான் வாங்கினது. இந்த ரைஸன் கறி கோம்போ பொறுத்தவரையில் எப்படின்னு கேட்டேனாக்கா ரைஸை போட்டு அதுக்கு மேலால் கறியெல்லாம் வச்சு அதுலேருந்து எடுத்துன்றது தான் இது ஸ்பெஷலே. அப்போ தான் டேஸ்ட்டே நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு பப்படத்தை வந்து நான் வந்து பேக்கனில் போட்டேன். அதை வேறவாக போட்டு தான் கொடுத்தேன். அதையும் கொடுத்து முடிஞ்சது பிறகு அபிக்கு வந்து லஞ்சை சர்வ் பண்ணுறோம்னு சொல்லி வந்தேன். அதோடய நானும் போட்டு எடுத்து தின்னுவோம்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் போனது. இன்றைக்கி நான் வந்து லன்ச் குக் பண்ணது, சர்வ் பண்ணது எல்லாம். ஹோப் உங்களை எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும். உங்களை எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்குமா நம்புகிறேன். இந்த ரைஸன் கறி கோம்போ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி ரைஸன் கறி கோம்போ ஷேர் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.